கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட தலைப்பு ஆசீர்வாதத்தையும் அற்புதத்தையும் கொடுக்கும் தாழ்மை. எனக்கு பிரியமானவர்களே, பரிசுத்த மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 5 முதல் 10 இவைகளை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது இதில் ஒரு நூற்றுக்கு அதிபதியினுடைய பரிதபிப்பையும் அதே வேளையில் அவருடைய தாழ்மையையும் நாம் காண முடியும். இந்த நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவானவர் வந்திருக்கிறார் என்று அறிந்தவுடன் உடனடியாக இயேசு கிறிஸ்து இருக்கும் இடத்திற்கு வந்து தன் வேலைக்காரனின் சுகத்திற்காக வேண்டுதல் செய்கின்றார். இதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்து நான் வந்து அவனை குணப்படுத்துவேன் என்று கூறிய பொழுது இந்த நூற்றுக்கு அதிபதி மிகுந்த வசதி படைத்தவனாகவும் அநேக பொறுப்புகளுக்கு அதிகாரியாகவும் உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்கிறவனாகவும் இருந்த பொழுதிலும் கூட அவன் இயேசுவிடம், நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் தகுதியில்லாதவன் என்று மிகவும் பணிவோடு தாழ்மையோடு கூறுகின்றான். தன்னுடைய வேலைக்காரனுக்காக காணப்பட்ட பரிதபிப்பு, அதே வேளையில் கடவுளுக்கு முன்பாக தன்னை தாழ்மைப்படுத்துதல், அவர் மீது உள்ள நம்பிக்கை போன்றவை இவருடைய வேலைக்காரன் காரணமாக இருந்ததை நாம் அறிந்து கொள்கிறோம். ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் கூட ஆண்டவருக்கு முன்பதாக, பொதுமக்களுக்கு முன்பதாக தன்னை பெருமைப்படுத்திக் கொள்கின்ற சூழ்நிலைகளை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, கடவுளுக்கு முன்பதாகவும் பொதுமக்களுக்கு முன்பதாகவும் எவ்வளவு மேன்மையாகவும் வசதியாகவும் பொறுப்புகளோடும் பதவிகளோடும் இருந்தாலும் கூட நம்மை நாம் தாழ்மைப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாகும். இந்த நூற்றுக்கு அதிபதி எவ்வளவு தாழ்மையோடு தன்னை ஆண்டவருக்கு முன்பாக தாழ்த்தி தன்னுடைய வேலைக்காரனுக்காக ஆண்டவருடைய பாதத்திலே வந்து அவன் தன்னைத்தான் தாழ்த்தி பணிந்து சமாதானத்தை, ஆறுதலை பெற்றுக்கொண்டதைப் போல எனக்கு பிரியமானவர்களே, நாமும் கூட நம்முடைய எல்லா விதமான மேன்மைகளையும் பொறுப்புகளையும் பதவிகளையும் வசதிகளையும் மறந்து ஆண்டவருக்கு முன்பாக நம்மை நாம் தாழ்த்த அழைக்கப்படுகிறோம். அப்படி தாழ்த்தும் பொழுது தேவனுடைய கருத்தின் இரக்கங்களையும் கிருபைகளையும் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும். அதுபோன்ற ஒரு கிருபைகளை, நன்மைகளை பெற்றுக்கொள்ள இந்த நாள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாயிருப்பதாக கடவுளை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர், எங்களை நேசிக்கிறீர், எங்களை ஆசீர்வதிக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறீர், எங்களை பராமரிக்கிறீர், எங்களை வழிநடத்துகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலும் கூட இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, தாழ்மையின் ஆவியை நீர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆம் ஆண்டவரே, அந்த நூற்றுக்கு அதிபதியைப் போல நாங்களும் கூட தாழ்மையோடு எங்களை நாங்கள் தாழ்த்தி உம்முடைய பாதத்தில் நன்மைகளையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் உயர்வையும் மேன்மையையும் பெற்றுக்கொள்ள இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் தாமே நீர் கட்டளையிடும்படியாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.